சொல்லுங்க. ஆண்டவர் நமக்குள்ள வசிக்கிறான்னு சொல்லிட்டோம். அருகில் இருக்கிறார், நமக்குள் வசிக்கிறார். கரெக்டா? நம்புறீங்களா? நம்பணும். நம்பினாதான் உன் நம்பிக்கையின்படி உனக்கு ஆகட்டும் ஆண்டவர் சொன்னார். நம்பணும். இப்போ எப்படி வசிக்கிறார்னு கேட்குறார். அவர் எப்படி இருக்கிறார் நமக்குள்ள? யார் யார் எது கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கணும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஆவியான ஆவியாக இருக்கிறார். அப்புறம் ஆலயத்தில் நம்ம உடம்பு தான் ஆலயம், இதில் ஆவியாக இருக்கிறார். அடுத்து எப்படி இருக்கிறார்? அம்மா சொன்னாங்க வார்த்தையாக இருக்கிறார். அடுத்து எப்படி இருக்கிறார்? மாம்சமாகவும் ரொட்டி உருவத்தில் பூசையில் வர்றாரு. நன்மை வாங்குறோம்ல, திராட்சை ரசத்தில் ரத்தமாகவும் ரொட்டியில் மாம்சமாகவும் அப்படியும் வர்றார். ஆனால் நம்மளோட எப்பவும் இருக்கிறது யாரு? நம்ம உள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவி தான் நம்மளோட எப்பவுமே இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொன்னார், எங்கே என் பேரால் 2-3 பேர் வர்றீங்களோ உங்கள் நடுவே நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் 2 வசனத்தை சொல்கிறார். படிக்கிறத படிக்கலாம். ஏசாயா 41:10, யோசுவா 1:9. இந்த 2 அப்படியே படிங்க பார்க்கலாம். படிக்கிறீங்களா? நான் அப்படி சொல்லட்டுமா? நீங்கள் எடுத்து படிச்சிடலாம். நான் அது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கேன். கேளுங்க. ஏசாயா 41:10 என்ன சொல்கிறாரு? கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, இல்லைன்னா அஞ்சாதே. இதெல்லாம் ஒரே வசனம் தான். ஏசாயா 41:10. ஒன்று அப்படிலாம் ஓடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. நீங்கள் டீச்சர்கள்ட்ட கொடுக்குறது மாதிரிலாம் இருக்கக்கூடாது இல்லையா? ஒன்று ஒன்று படித்தா விளக்கம் நல்லா இருக்கும். டு நாட் be afraid. பயப்படாமல் இருங்க. I am with you. நான் உங்களோடு இருக்கிறேன். I am your God. நான் தான் உங்கள் கடவுள். Let nothing terrify you. என்ன சொல்றது? ஆமா, என்னுடைய வலகரத்தால், அது அடுத்த வசனம். என்னுடைய வலகரத்தால் உன்னை வலிமை பலத்தை கொடுப்பேங்கிறார். அந்த பலன் எப்படி வரும்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பலன் எப்படி வரும்னா, அப்போஸ்தலர் திருத்தூதர் பணின்னு சொல்லுவாங்க, ஆக்ட் ஆஃப் த அப்போஸ்தலிக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கு 1:1 அதில் 10:8 படிங்களேன். 10:8 படிங்க. 10:8 படிங்க. அதில் இருக்கும், அழகா இருக்கும். நடந்தவற்றையெல்லாம் விளக்கி சொல்லி அவர்களை யோப்பாவுக்கு அனுப்பினார். அப்போஸ்தலர் 10 நடந்தவற்றையெல்லாம் எடுத்து சொல்லினா ஆவியானவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த கடவுள் என்ன செய்கிறார்? தூதரை அனுப்பி கொர்நேலியுவிட்ட பேசுகிறார் இல்லையா? அதே மாதிரி அப்போஸ்தலர் இன்னொரு வசனமும் இருக்குது. 1:8 படிங்களேன். 1:8 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமை பலன் பார்த்தோம் இல்லையா? கடவுளுடைய வல்லமை பலனை அடையும். அப்பனா நமக்கு பலன் எங்கேருந்து வருதுன்னா, பரிசுத்த ஆவி மூலமாக தான் வரும். பரிசுத்த ஆவி. இன்னைக்கு நிறைய பேருக்கு பலம் வேணும்னா என்ன செய்யறாங்க? உபவாசம் இருக்காங்களா? குளுக்கோஸ் போட்டுக்கிறாங்க. அதாண்டி உபவாசம் இருந்தால் இன்னும் பலம் போயிருமே. குளுக்கோஸ் போட்டுக்கிறாங்க இல்லையா? அது கரெக்டாக சொன்னீங்க. நிறைய பேர் போய் படுத்துக்கிறாங்க ஆஸ்பத்திரியில் பலப்படை அடைகிறதுக்கு. இல்லைன்னா நல்லா சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு உண்மையான பலன் ஆவியானவருடைய பலன் தான். இப்போ நான்லாம் சொல்லுவேன், தூக்கம் ரொம்ப கெடுவேன், கரெக்டு டைம் சாப்பாடு இருக்காது, என்னை போகிற இடங்கள்லாம் கரெக்டாக இருக்காது வீட்டில் மாதிரி. அலைச்சல், எனர்ஜி, பேசுகிறது ரொம்ப இந்தங்கெல்லாம் கொஞ்சம் சவுண்டெல்லாம் எனக்கு சரியாக வரல பாருங்கள். பாட்டெல்லாம் பேசிடுவேன். இப்போ பாட்டு பாடும்போது நிறைய பாடி பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்படிலாம் ஆகும். ஆனால் இது வரைக்கும் பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறது யாருன்னா ஆவியானவர் தான். ஏன்னா ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டுன்னு நம்ம பார்த்தோம். எல்லாத்துலேருந்து விடுதலை. இப்போ பலனடைவீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் புது பலன் அடைவீர்கள். அடுத்து ஜெருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
நம்ம இருக்கிறோமா? நம்ம இருக்க முடியுதா? இருக்கணுங்கிறது எப்படின்னா, முதல்ல ஜெருசலேமில் நீங்கள் சாட்சியாக இருக்கணும். ஜெருசலேமில் போய் சாட்சி சொல்கிறதா இது? ஜெருசலேம்னா என்ன? ஜெருசலேம்ங்கிறது ஆண்டவருடைய வீடு. ஆனால் இப்போ நமக்கு ஜெருசலேம்ங்கிறது நம்ம தங்கி இருக்கிற வீடு. வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் மத்தியத்தில் நம்ம சாட்சியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறோன்னா, பிலிப்பியர் 2:5 ஒரு வசனம் இருக்கும், இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற மனநிலை உங்களிலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற மனநிலை, மனசு, குணங்கள் உங்கள்கிட்டையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு பிலிப்பியர் 2:5. ஆமாவா? அப்படிதான் இருக்கும். இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். இப்போ ஆண்டவர் இயேசுக்கிட்ட இருக்கிற மனநிலை என்னென்ன இருக்கு? இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், மன்னிக்கிறவர், உதவி செய்கிறவர், எல்லா விதமான நல்ல குணம் மட்டும்தான் இருக்கு. கெட்டது ஏதாவது இருக்கா? இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்கணும்னு சொல்றாரு. அந்த மனநிலையை கொண்டு வர்றது யாருன்னா பரிசுத்தாவி. பரிசுத்தாவி நம்மக்கிட்ட நல்லா இருந்தாருன்னா இந்த குணம் இருக்கும். பரிசுத்தாவி நம்மளை விட்டு விலகிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, இந்த குணம் மாறி அசுத்தாவியோடைய குணங்க வரும். எப்படி யூதாஸ்காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச உடனேயே சாத்தான் தான் உள்ள நுழைஞ்சான். இயேசு இது என் சரீரம்னு எல்லாருக்கும் தான் கொடுத்தாரு. எல்லாருக்குள்ளேயே போனது இயேசு. ஆனால் யூதாஸ்காரியத்துக்குள்ளே போனது ஒரு ரொட்டி தான். இவர் வெளியே நின்றுக்கிட்டாரு. வெளியே நின்னோடனே உள்ள சைத்தான் நுழைஞ்சான். உடனே உள்ள நுழைஞ்சாங்கிறத நீங்கள் யோகான் 12 நீங்கள் 26, 27 நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும், எல்லாம் வசனம். அப்போ நம்ம கூட இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகிறோம், போய் ஆமேன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கையிலையும் வாங்குகிறோம், இல்லை நாக்குலேயும் வாங்குகிறோம். அப்போ கடவுள் நம்மக்கிட்ட ரொட்டி உருவத்தில் தான் வர்றாரு. நம்மளும் யூதாஸ்காரிச்சு செஞ்ச பாவம் என்ன? அவன் பாவம் செஞ்சுட்டானா? அந்த பிசாசு உள்ள போது இயேசு போகல, வெளியில் நின்றுட்டாரு. அப்போ அந்த டைமில் யூதாஸ்காரியத்தை என்ன பாவம் செஞ்சான்? காட்டியே கொடுக்கல. இன்னும் இதுக்கு பிறகு தான் காட்டி கொடுக்க.